ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம தினசரி வாழ்க்கையில் ஈஸியாக கிடைக்கிற, அதுவும் கம்மியான விலையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த ஆரோக்கிய உணவு தான் இந்த பொட்டுக்கடலை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. சிலர் இதை வெறும் பட்டாணி சுண்டல் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க. சிலர் சட்னி, லட்டு, பொடி மாதிரி மட்டும் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த சிறிய பொட்டுக்கடலை உடம்புக்குள்ளார பெரிய பலன்களை தரக்கூடிய ஒரு சூப்பர் உணவுன்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய 10 முக்கிய நன்மைகள் என்னென்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உடம்புக்கு நல்ல புரதத்தை தரக்கூடிய பொட்டுக்கடலை ஒரு உயர் ரக புரதம் கொண்ட உணவுன்னு சொல்லலாம். சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல புரத மூலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தினமும் கம்மியான அளவில் பொட்டுக்கடலையை சாப்பிட்டா தசைகள் பலப்படும், உடலோட சக்தி அதிகரிக்கும், குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். பொட்டுக்கடலை சாப்பிட்ட உடனே வயிறு நிரம்பிய உணர்வு வரும். அதனால அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் குறையும். பொட்டுக்கடலை சாப்பிட்டா உடல் எடையை கட்டுக்குள் வச்சுக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். பொட்டுக்கடலையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால மலச்சிக்கல் குறையும், குடல் ஆரோக்கியமாக இருக்கும், செரிமானம் சீராக இருக்கும். இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. அதனால சர்க்கரை மெதுவாக தான் ரத்தத்தில் சேரும். திடீர்னு சுகர் உயர்றது இருக்காது. சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ்னால் பொட்டுக்கடலையை சொல்லலாம். பொட்டுக்கடலையில் நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு, புரதம்னு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும், இதய நோய் அபாயத்தை குறைக்கும், எலும்புகளை பலப்படுத்தும். பொட்டுக்கடலையில் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இது மாதிரியான சத்துக்கள் இருக்குது. எலும்புகளுக்கு இந்த சத்துக்கள் தான் முக்கியமானது. அதனால எலும்புகள் பலப்படும், மூட்டு வலி குறையும். வயசானவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவுனே சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும், இரத்த சோகையை குறைக்கும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்ற ஒரு நல்ல உணவு தான் இது. பொட்டுக்கடலையில் இருக்கக்கூடிய புரதம், விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் தோலை பிரகாசமாக வச்சுக்கிறதுக்கு உதவும், முடி உதிர்றதை குறைக்கும், முடி வளர்ச்சியை மேம்படுத்தும். ஒரு அதிக சக்தியை தரக்கூடிய ஒரு உணவுனாலும் இந்த பொட்டுக்கடலையை சொல்லலாம். காலை நேரத்தில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும் கொஞ்சமும் வெல்லமும் சேர்த்து சாப்பிட்டா நாள் முழுக்க எனர்ஜி கிடைக்கும், ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணும், சோர்வை குறைக்கும். பொட்டுக்கடலை விலை ரொம்ப கம்மி தான், எங்கேயும் ஈஸியாக கிடைக்கும், எல்லாரும் வாங்கி சாப்பிடலாம். அதனால இது ஒரு மலிவான சூப்பர் உணவுனே சொல்லலாம். பொட்டுக்கடலையை எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாமா? பொட்டுக்கடலையை பலவிதமாக சாப்பிடலாம். அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம், வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிடலாம், சட்னி செஞ்சு கூட நீங்கள் சாப்பிடலாம், பொடி செஞ்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம், பொட்டுக்கடலை லட்டு மாதிரி செஞ்சு வச்சு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். டெய்லி எவ்வளவு சாப்பிடலான்னு பார்க்கலாமா? ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு, அதாவது 30லேருந்து 50 கிராம் போதுமானது. அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்புண், வாயு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும்னு பார்க்கலாமா? செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, வயிறு வீக்கம் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை எடுத்துக்கிறது நல்லது. நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உணவு தான் இந்த பொட்டுக்கடலை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் சாதாரண இல்லைங்க. தினமும் கம்மியான அளவில் சாப்பிட்டிங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல செரிமானமும் கிடைக்கும். இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி டெய்லி பொட்டுக்கடலை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.